வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் சொல்லவே இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி நான் சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், ஐ. அடுத்து பாருங்க, சொல்லவே இல்ல நெகட்டிவ்ல பேசுறோம். இது ஒரு செயலை நான் செய்யவே இல்ல அப்படின்னு சொல்லும் போது சொல்லவே இல்ல, அங்க போகவே இல்ல, இப்படி எல்லாம் நம்ம பேசும்போது நெவர் யூஸ் பண்ணலாம். நெவர். அடுத்து சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? சே. அதே இது பாஸ்ட்ல நம்ம சொல்றோம். சொல்லவே இல்ல, பாஸ்ட பத்தி நம்ம பேசுறோம். அப்போ சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல சே, அதோட பாஸ்ட் வந்து செட். ஓகே, நான் சொல்லவே இல்ல அப்படின்னா ஐ நெவர் செட். நான் சொல்லவே இல்லைனா ஐ நெவர் செட். நெக்ஸ்ட் பாருங்க, நான் எதிர்பார்த்தேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் இதை எதிர்பார்த்தேன் அப்படின்னு. அப்போ நான் எதிர்பார்த்தேன் பாஸ்ட் முடிஞ்சு போனதை பத்தி நாம பேசுறோம் தானே. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எழுதலாம்ல. எப்படி? நான் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து எதிர்பார்க்கிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது தானே. அப்போ பாஸ்ட் டென்ஸ் படி எக்ஸ்பெக்டட். ஓகே, எக்ஸ்பெக்டட். ஐ எக்ஸ்பெக்டட், நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்றது. அடுத்து பாருங்க, நீ ஏன் இப்படி இருக்க? நம்ம கேட்போம்ல, நீ ஏன் இப்படி சோகமா இருக்க, இல்ல நீ ஏன் சந்தோஷமா இருக்க, இந்த மாதிரி கேட்கும்போது நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்போம் தானே. அப்போ நீ ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம் பாருங்க. ஏன் இப்படி இருக்கிறாய், இல்ல வந்து ஒருத்தங்களுடைய நிலை, அவங்க வந்து இருக்கக்கூடிய பொசிஷன்ல நம்ம வந்து கேட்கிறோம். ஓகே, இருக்கிறாய் அப்படின்னு. அப்ப அந்த இருக்கிறாய் இருன்னு வந்தாலே அங்க பி வர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ பி வர்ப் யூஸ் பண்ணி எப்படி பேசுறது? இது வந்து கொஸ்டினா கேக்குறோம். நீ ஏன் இப்படி இருக்கிறாய் அப்படின்னு கொஸ்டினா கேட்கும் போது ஃபர்ஸ்ட் அப்ப அந்த பி வர்ப் தான் யூஸ் பண்ணணும். அந்த பி வர்ப் என்ன வரும்னா பாருங்க, இருக்கிறாய் பிரசன்ட்ல தான் கேக்குறேன். அப்ப பிரசன்ட்க்குனா பி வர்ப் am, is, are. இந்த மூணுல ஒன்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுலயும் சப்ஜெக்ட பொறுத்து நம்ம யூஸ் பண்ணணும். நீன்னு வந்திருக்கு, சப்ஜெக்ட் நீனா யூ, யூ வந்தாலே இங்க ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து பாருங்க ஆர். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் பாருங்க, நீ ஏன் இப்படி இருக்கிறாய், ஏன் WH क्वेश्चन வந்திருக்கா. அப்ப அத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஏன்னா why. ஓகே, WH क्वेश्चन அதனால அத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு செகண்ட் அந்த பி வர்ப். இதே இது இந்த WH क्वेश्चन வரலைன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆர் யூஸ் பண்ணி தான் நம்ம क्वेश्चनே கேட்போம். ஓகே, அடுத்து why are. அதுக்கப்புறம் என்ன? சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து இப்படி, இப்படினா லைக் திஸ். நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது why are you like this, why are you like this. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு தடவையாவது என்கிட்ட பேசு. நம்ம சொல்லுவோம்ல, அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது என்கிட்ட பேச அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ ஒரு தடவையாவது என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லும் போது என்கிட்ட பேசு அது ஃபர்ஸ்ட் எழுதணும். என்கிட்ட பேசுனா பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டாக். அடுத்து யார்கிட்ட பேசணும்? என்கிட்ட. நம்ம பேசுறோம், யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி டு போட்டுட்டு அடுத்து என்கிட்ட மீ, டாக் டு மீ, என்கிட்ட பேசு. அடுத்து எப்போ? ஒரு தடவையாவது, அட்லீஸ்ட் once. ஓகே, அப்ப ஒரு தடவையாவது என்கிட்ட பேசு அப்படின்னா talk to me at least once. talk to me at least once. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு வழி தெரியாது. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு அங்க வர்றதுக்கு வழி தெரியாது அப்படின்னு. அப்ப எனக்கு வழி தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்றது பாருங்க. எனக்கு தெரியாது, அது எப்படி சொல்லுவோம்? எனக்கு தெரியாது I don't know தானே. இது எல்லாருக்கும் தெரியும் தானே. I don't know அப்படின்னா எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? வழி, அங்க வர்றதுக்கான வழி தெரியாது. அப்போ the way. ஓகே, எனக்கு வழி தெரியாது அப்படின்னா I don't know the way. I don't know the way. ஓகே,
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால என்ன தொந்தரவு பண்ணாத. எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால என்னால எங்கேயுமே வர முடியாது. இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, அதான் எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க. எனக்கு இருக்கு, என்கிட்ட ஒண்ணு இருக்கு, எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம have has யூஸ் பண்ணி பேசுவோம். அது சப்ஜெக்ட பொறுத்து have யூஸ் பண்ணணுமா has யூஸ் பண்ணணுமா சப்ஜெக்ட பொறுத்து. மற்றபடி எனக்கு இருக்கு, என்கிட்ட இருக்கு, இல்ல அவங்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம இந்த have has யூஸ் பண்ணி பேசுவோம். அப்ப எனக்கு இருக்கு, என்ன இருக்கு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே, அப்ப பாருங்க சப்ஜெக்ட் எனக்கு, எனக்குன்னா ஐ வந்தாலே நம்ம have தான் யூஸ் பண்ணுவோம். have. ஓகே, I have, எனக்கு இருக்கு, என்ன இருக்கு, நிறைய வேலை. அப்போ a lot of work. ஓகே, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னா I have a lot of work. I have a lot of work. நெக்ஸ்ட், நான் நிறைய தண்ணி குடிச்சேன், எனக்கு இப்போ தண்ணி வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நான் இன்னைக்கு நிறைய தண்ணி குடிச்சேன் அப்படின்னு. அப்போ நான் நிறைய தண்ணி குடித்தேன் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்றது பாருங்க. நான் குடித்தேன், பாஸ்ட் முடிஞ்சு போனதை பற்றி நம்ம பேசுறோம். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து என்ன, நிறைய தண்ணீர் குடித்தேன், குடிக்கக்கூடிய செயல் நடக்குது. அப்ப பாஸ்ட் டென்ஸ். அப்ப குடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ட்ரிங்க், அதோட பாஸ்ட் drank. I drank, நான் குடித்தேன், என்ன, நிறைய தண்ணீர். அப்போ a lot of water. ஓகே, அப்போ நான் நிறைய தண்ணீர் குடிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு I drank a lot of water. I drank a lot of water. ஓகே, நெக்ஸ்ட், நீ அடிக்கடி மறக்கிற. நம்ம சொல்லுவோம்ல, நீ அடிக்கடி மறந்துடுற, மறக்கிற, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்றது பாருங்க. ஒரு செயல் வழக்கமா நடக்கு, இல்ல அடிக்கடி நடக்கு அப்படின்னா அத சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்ப சிம்பிள் பிரசன்ஸ் படி எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. ஓகே, அடுத்து இந்த வெர்ப் இருக்குல்ல, மறக்கிற, மறக்கிறது எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அடிக்கடி எழுதலாம். சப்ஜெக்டுக்கு அடுத்து அடிக்கடி அப்படின்னா often. ஓகே, you often. அடுத்து verb மறக்கிற, மறக்கிறதுக்கு இங்கிலீஷ் என்னது? forget. இங்க சிம்பிள் பிரசன்ஸ் படி verb பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? அப்ப நீ அடிக்கடி மறக்கிற, மறந்துடுற அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்போ you often forget. You often forget. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. எனக்கு அந்த இடம் ஞாபகம் இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு அந்த இடம் நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படி சொல்லுவோம்ல, அதுதான். அப்ப எனக்கு அந்த இடம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இத சிம்பிள் பிரசன்ஸ்ல சொல்லலாம். ஏன்னா ஞாபகம் இருக்கு அப்படின்னா ரிமெம்பர், ஞாபகம் இருக்கிறதுக்கு என்னது? ரிமெம்பர். இப்போ இந்த ரிமெம்பர், அடுத்து லவ், லைக், நீட், வாண்ட், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இது எல்லாமே நம்ம சிம்பிள் பிரசன்ஸ்ல நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது ரிமெம்பர், அண்டர்ஸ்டாண்ட், அடுத்து இந்த ஃபர்கெட், இப்படி எல்லாம் நம்ம பேசுவோம்ல. இது எல்லாமே நம்ம சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் நம்ம பேசுவோம். அப்ப சிம்பிள் பிரசன்ஸ் படி இதை எப்படி எழுதணும் பாருங்க. எனக்கு, எனக்குன்னா ஐ. அடுத்து சிம்பிள் பிரசன்ஸ் படி எழுதும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து verb வரணும். verb என்ன? ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கிறதுக்கு ரிமெம்பர். ஓகே, இங்க often அடிக்கடி, அதனாலதான் இத சப்ஜெக்டுக்கு அடுத்து போட்டிருக்கோம், அடுத்துதான் verb போட்டிருக்கோம். மற்றபடி இங்க அந்த மாதிரி வரல. சோ சப்ஜெக்ட் அடுத்து verb. இந்த often லாஸ்ட் போட்டாலும் ஒண்ணும் இல்ல, ஆனா இடையில போட்டா நல்லா இருக்கும். சரியா? I remember, எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன ஞாபகம் இருக்கு? அந்த இடம். அந்த இடம் அப்படின்னா that, அந்த, that place. ஓகே, எனக்கு அந்த இடம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது I remember that place. அதே இது எனக்கு இந்த இடம் நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. எனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கு. அப்போ I remember இந்த இடம்னு சொல்லும்போது இங்க என்ன வரணும்? this place. ஓகே, that க்கு பதிலா this போடணும். ஓகே,
அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நம்ம சொல்லுவோம்ல, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ சொல்லாத அப்படின்னு சொல்லுவோமா? அதை எப்படி சொல்றது பாருங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த ஒரு சென்டென்ஸ்ல எனக்கு தெரியும் அப்படின்னு வந்துன்னா அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். எனக்கு தெரியும்னா என்ன? ஐ நோ தானே? ஐ நோ, எனக்கு தெரியும். என்ன தெரியும்? என்ன பண்ணணும்னு. அப்ப என்ன WH ஃபர்ஸ்ட் எழுதுறா, அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். வாட். அடுத்து பண்ணணும்னு, செய்யணும்னு அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் தானே? அப்ப செய்யறது பண்றது எல்லாமே ஒண்ணுதான். அப்ப என்ன செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டூ. அது வந்து டு போட்டு அந்த டூ எழுதணும். ஓகே, இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதணும். அப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ நோ வாட் டு டூ. ஐ நோ வாட் டு டூ. ஓகே, நெக்ஸ்ட் அவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். இதுவும் அதே போலதான். எப்படி சொல்றது பாருங்க, அவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத. ஓகே, அப்ப எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ நோ. அடுத்து அவனை எப்படி சமாளிக்கணும்னு, எப்படி, ஹவு. அடுத்து என்ன வெர்பு? சமாளிக்கிறது. சமாளிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல இருந்து ஹேண்டில். அப்போ டு போட்டு ஹேண்டில். ஓகே, ஹேண்டில். யார? அவனை. அவனைனா ஹிம். ஓகே, அப்போ அவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ நோ ஹவு டு ஹேண்டில் ஹிம். ஐ நோ ஹவு டு ஹேண்டில் ஹிம். நெக்ஸ்ட், உனக்கு இது கூட தெரியாதா? நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு. அது எப்படி சொல்றது பாருங்க, உனக்கு இது கூட தெரியாதா. அந்த கூட அது அப்படியே இருக்கட்டும், அது தவிர்த்து வாசிக்க பார்ப்போம். உனக்கு இது தெரியாதா. அப்ப ஃபர்ஸ்ட் இது எழுதுமா, உனக்கு இது தெரியாதா அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்றது பாருங்க. ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா தெரியுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? நோ. தெரியும்னா நோ. அதே இது தெரியாது அப்படின்னா டோன்ட் நோ. ஓகே, டோன்ட் நோ, தெரியாது. அதே இது கொஸ்டினா கேட்கும் போது தெரியுமா அப்படின்னு கேட்போம். இதே இது நெகட்டிவ் கொஸ்டின்னா தெரியாதா அப்படின்னு கேக்குறது. அப்ப இங்க என்ன நெகட்டிவ் கொஸ்டின் தானே கேட்டிருக்கு. உனக்கு இது கூட தெரியாதா, இல்ல உனக்கு இது தெரியாதா அப்படின்னு கேக்குறது. அப்ப தெரியாதான்னு நெகட்டிவ்ல கேட்கும் போது எப்படி கேக்குறது? இந்த தெரியாது அப்படின்னா டோன்ட் நோ போட்டிருக்கோம். தெரியாதான்னு கேட்கும் போது அந்த டோன்ட் நம்ம எங்க போடணும்னா ஃபர்ஸ்ட் போடணும். ஓகே, நெகட்டிவ்ல ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்னா அதுல வந்து நம்ம சாதாரணமா பேசும்போது நெகட்டிவ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? டோன்ட் நோ. எனக்கு தெரியாதுன்னா ஐ டோன்ட் நோ. அப்ப சப்ஜெக்ட்டுக்கு அடுத்துதான் டோன்ட் யூஸ் பண்ணுவோம். அதே இது கொஸ்டினா கேட்கும் போது அந்த டோன்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, டோன்ட் அடுத்துதான் என்னது வரணும்? சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட் என்ன? உனக்கு. உனக்குன்னா யூ. அடுத்து என்ன வரணும்? உனக்கு இது தெரியாதான்னு கேக்குற இடத்துல யூக்கு அப்புறம் என்னது? வெர்ப் வரும். வெர்ப் என்ன? நோ. ஓகே, அடுத்து இது. இதுனா திஸ். இது என்ன? உனக்கு இது தெரியாதா அப்படின்னு கேக்குறது டோன்ட் யூ நோ திஸ். டோன்ட் யூ நோ திஸ். இதே இது உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்கும் போது அந்த முதல்ல நெகட்டிவ் இது, அதுக்கப்புறம் என்னது? சப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்கு அடுத்து அந்த கூட அதுக்கு ஈவன் போட்டுறணும். ஓகே, ஈவன் நோ திஸ். டோன்ட் யூ ஈவன் நோ திஸ் அப்படின்னா உனக்கு இது கூட தெரியாதா. உனக்கு இது கூட தெரியாதானா டோன்ட் யூ ஈவன் நோ திஸ். நெக்ஸ்ட், நீ என்ன மன்னிக்க மாட்டியா? நம்ம கேட்போம், நீ என்ன மன்னிக்க மாட்டியா, இப்படிதான் இருப்பியா அப்படின்னு எல்லாம் கேட்போம்ல. அது எப்படி கேட்கறது? நீ என்ன மன்னிக்க மாட்டியா. அப்போ மாட்டியா மாட்டாயான்னு கேட்கும் போது நம்ம அதுக்கு என்னது? ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம நெகட்டிவ்ல பேசுறோம். அப்போ ஓன்ட். ஓகே, ஓன்ட் யூஸ் பண்ணி தான் பேசணும். இங்க என்ன ஃபர்ஸ்ட் வரணும்? ஓன்ட். அடுத்து சப்ஜெக்ட் நீ. நீனா யூ. அடுத்து என்னது? வெர்ப் வரணும். மன்னிக்கிறது. மன்னிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? forgive. யார? என்னை. என்னைனா நீ. அப்போ நீ என்ன மன்னிக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறது won't you forgive me. won't you forgive me. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா? நம்ம கேட்போம்ல, அங்க என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அது எப்படி கேக்குறது பாருங்க, உனக்கு தெரியுமா. உனக்கு தெரியுமா என்ன கேக்குறது? do you
நோ உனக்கு தெரியுமா. ஓகே, டு யூ நோ. அடுத்து என்ன என்ன பிரச்சனைன்னு என்னன்னு சொல்லும்போது வாட். அடுத்து பிரச்சனை. பிரச்சனைங்கிறது என்னது? verb கிடையாது, இது ஒரு noun. ஓகே, அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, என்ன யாருன்னு எல்லாம் கேக்குறது. அப்ப இங்க வந்து இதே இது இங்க verb வந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் தானே, இங்க to போட்டு அடுத்து verb எழுதுவோம். ஆனா இதே இது verb வரல அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? அதே இத அப்படியே எழுதிட்டு கூட வந்து be verb சேர்த்துக்கிறோம். இப்ப பாருங்க, என்ன பிரச்சனை. அந்த பிரச்சனைங்கிறது ஒரு noun. ஓகே, நவுனை பற்றி நம்ம சொல்றோம். அப்ப the problem. பிரச்சனைனா problem. ஓகே, the problem. அந்த பிரச்சனையை பற்றி தான் நம்ம கேக்குறோம். அப்போ பிரச்சனையை பற்றி பேசும்போது அந்த நவுனை பற்றி பேசுறோம், கூட வந்து be verb சேர்த்துக்கணும். அந்த be verb வந்து இல்ல is தான் வரும். எல்லாத்துக்குமே is வரும் அப்படின்னு கிடையாது. இங்க வந்து ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம், ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளத்தை பற்றி மட்டும் பேசுறோம். ஓகே, அப்ப நம்ம வந்து is தான் யூஸ் பண்ணணும். அப்போ do you know what the problem is? Do you know what the problem is? என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா? இதே இது இந்த மாடல்ல இது வருது பாருங்க. உனக்கு நான் யாருன்னு தெரியாது. நம்ம சொல்லுவோம்ல, நீ வந்து இப்படி என்கிட்ட விளையாடிய, உனக்கு நான் யாருன்னு தெரியாது அப்படின்னு. அது எப்படி சொல்றது பாருங்க. உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? You don't know. You don't know அப்படின்னா உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? நான் யாருன்னு. யார், அதுக்கு who போடணும். நான் சப்ஜெக்ட் I. அப்போ தன்னை பற்றி நம்ம சொல்றோம். இப்போ ஒரு சப்ஜெக்டோட நிலையை பற்றி நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்க வந்து be verb சேர்க்கணும். சப்ஜெக்டுக்கு அடுத்து be verb. இதே மாதிரி. ஓகே, அப்ப இங்க I வந்திருக்கனால இங்க am யூஸ் பண்றோம். இதே இது இங்க பாருங்க, உனக்கு அவன் யாருன்னு தெரியாது. அப்போ அவன் சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? அவன். அவன் வந்தா என்ன வரணும்? அது என்ன வரும்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும். பாப்போமா? பாருங்க, 2 ஹோம்வொர்க் கொடுத்திருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, இது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதே மாடல்ல இன்னொன்னு, உனக்கு அவன் யாருன்னு தெரியாது. உனக்கு அவன் யாருன்னு தெரியாது, இதை எப்படி சொல்றதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.